பாகுபாடுகளை மறந்து ஐக்கியப்படுவாங்க. ஏன் சிலர்ல இருந்து பாக்குறீங்களா, ஆங்கிலிக்கன், மெத்தடிஸ்ட், லுத்தரன், ஏஜ், அசம்பிளிஸ் ஆக்கட்ஸ் எல்லாரும் ஒன்னா இருக்கிற நான் பார்த்திருக்கிறேன். சிங்கப்பூர்ல, மலேசியாவில் எல்லாம் ஒண்ணு கொண்டு பாகுபாடுலாம் பார்க்க மாட்டாங்க ஃபெலோஷிப். ஆனா இவர் யாரு கூட சேர மாட்டார், யாரு கூட சேர மாட்டார். அவரு என் ஊழியம், நான் எங்க சபை அப்படிதான் இருப்பார். ஏன் யாரு கூட சேர மாட்டேங்கிறேன்னா, யார் கூட சேர்றதுக்கு, நான் கூட சேர்றதுக்கு எனக்கு தகுதியான ஈக்குவல் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் யாருக்குமே இல்லை. என்னுடைய ஃபெலோஷிப் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடும் தான். இந்த வசனத்தை எடுத்து அதை சொல்லுவார். ஆனால் இந்த உலகத்துல நான் ஐக்கியப்படுற அளவுக்கு ஸ்பிரிச்சுவலா மேன்மையானவங்க யாருமே இல்லை. அதனால நான் டைரக்டா பிதா கிட்ட இயேசுவோட தான் என்னுடைய ஐக்கியம். அந்த பெருமை, சாம் ஜபத்தர் என்ன சொன்னாங்க, அந்த பெருமையின் நிமித்தம் அவர் வீழ்ந்தார். அவமானப்படுத்தப்பட்ட அந்த தேசத்தை விட்டு அனுப்பப்பட்ட ஊழியமே இல்லாமல் போய்விட்டாரு. எனக்கு அன்பானவர்களே, ஜாதி பெருமை, பண பெருமை, படிப்பின் பெருமை, ஊழிய பெருமை, என் சபை, எங்க விசுவாசி, என்னுடைய பாரு பெருமை, என்னுடைய ஊழியம், அது மாதிரி பெருமை வேண்டாம். இயேசுவிடத்தில் கற்றுக்கொள்ளுவோம், இல்ல இயேசுவிடத்தில் கற்றுக்கொள்ளுவோம். இன்னைக்கு ஒருத்தர் வல்லமையா ஒரு சபையில பயன்படுத்தினா, அதே சபையில் இருக்கிற ஒரு ஊழியக்காரருக்கு பிடிக்கல, பொறுக்க முடியல, சபை விட்டு அனுப்பிடுறாங்க. தான் பிள்ளைகளை பயன்படுத்தினா, தான் குடும்பத்தாரை பயன்படுத்தினா சந்தோஷம். ஆனா உடன் ஊழியரை பயன்படுத்தினா சந்தோஷம் வர மாட்டேங்குதே. உண்மையா வருதா? யோசித்து பாருங்க. வருதா? வரலன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ள ஒரு பெருமை இருக்குது. அதனுடைய பாதிப்பு தான் இன்றைக்கு சபைகளுக்குள்ளே காணப்படுகிறது, ஊழியங்களுக்குள்ளே காணப்படுகிறாரு. பெருமை. எனக்கு மிஞ்சி யாரும் வந்துடக்கூடாது, என் குடும்பத்துக்கு மிஞ்சி யாரும் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு பெருமை. யாரை பயன்படுத்தினாலும் அதை பார்த்து நம்முடைய உள்ள சந்தோஷப்பட்டா நம்ம தாழ்மையா இருக்குன்னு அர்த்தம். மனத்தாழ்மை அதான் ரொம்ப முக்கியம். நீங்க யோசித்து பாருங்க. இப்ப இயேசு பாருங்களேன், அவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானே செய்வான், இதிலும் பெரிய கிரியைகளை செய்வான். நம்ம என்ன குருவுக்கு மிஞ்சின சிஷியன் ஆயிட்டியா? நீ என்ன, நீ எப்ப பிசாசு வரட்டுன்ற, வியாதிச சுகமாக்குறன்ற, போப்படாது, அடங்கிரு. அவரை பயன்படுத்துறத பார்த்து நமக்கு பொறுக்கல, உடனே அதுக்கு ஒரு வசனத்தை வச்சு அடங்கிரு அப்படின்னு அடிமைப்படுத்த நம்ம நினைக்கிறோம். இயேசுடைய ஊழியத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க, நல்ல பிரசங்கிக்கிறவங்க ஊழியக்க, அவங்கள பயன்படுத்தும் போது என் உள்ளத்துல சந்தோஷம் வராவிட்டால் எனக்குள்ள என்ன குறித்த பெருமை இருக்குன்னு அர்த்தம். அவங்கள பயன்படுத்தும் போது எனக்கு சந்தோஷம் வரணும். என் குடும்பம், என் மகள், என் மருமகன் இவங்களை பயன்படுத்தும் போது மட்டும் இல்ல, என்னுடைய உடன் ஊழியர்களை பயன்படுத்தும் போது எனக்கு சந்தோஷம் வரணும் இல்ல. அப்பதான் உண்மையான தாழ்மைன்னு அர்த்தம். நம்ம தாழ்மையா இருக்க மாதிரி பேசுறோம், வெறும் வார்த்தையில இருக்குது, உள்ளத்துல இல்லையே, லைஃப்ல இல்லையே. அப்படி இருந்தா எத்தனை ஊழியரை நம்ம எழுப்பி இருப்போம், எத்தனை ஊழியரை நம்ம மேடையில நிறுத்தி பயன்படுத்தி இருப்போம் இல்ல. நம்ம யோசித்து பாருங்க. அதனால இந்த நாட்களில் இயேசுவை போல ஒரு தாழ்மை எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு நம்ம கேட்கணும். நான் ஒரு நாள் இந்த வேத பகுதி வாசிக்கும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். லூக்கா 17ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க, 7-10 வசனம் பாருங்களேன். 7 இது ஊழியக்காரங்களுக்குள்ள ஒரு வார்த்தை. நான் ஊழியக்காரர்ல, எனக்கு ஆண்டவர் இது வைத்து ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தார். அநேக வருஷத்துக்கு முன்னாலேயே அதை வைத்து நான் கற்றுக்கொண்டேன். என்ன சொல்றார் பாருங்க, உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தையை மேய்த்து வயலிலிருந்து வரும் பொழுது எஜமான் அவனை நோக்கி, நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்லுவானோ? இயேசு சொல்றார், ஒரு எஜமான ஊழியக்காரனை பார்த்து, கடினமா வேலை செய்து வந்திருக்கான், ரொம்ப உழைச்சிருக்கப்பா, கடினமா வேலை செய்ய, போய் சாப்பிட்டு வா அப்படின்னு சொல்லுவானோ? இல்ல. அவர் என்ன சொல்றாரு? இயேசு சொல்றாரு, நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அறை கட்டி கொண்டு நான் போஜனபானம் பண்ணும் அளவும் எனக்கு ஊழியம் செய், அதற்கு பின் நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்லுவான் அல்லவா? தான் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்ததற்காக அவனுக்கு உபச்சாரம் செய்வானோ? அப்படி செய்ய மாட்டானே.
வேலைக்காரன் வேலை செய்யறதுக்காக நல்ல வயல் நிலத்துல கடினமா உழைச்சிட்டு வந்தோடனே இஜானோ அவனை கூட்டு கொண்டு உட்கார வச்சு, நீ உட்காரு, நீ எல்லாம் நல்ல வேலை செஞ்சிருக்க, நான் சாப்பாடு பரிமாறுன்னு சொல்லுவானோ? சொல்ல மாட்டான். இன்னைக்கு நம்ம அதானே எதிர்பார்க்கிறோம். நான் கடினமா ஊழியம் செய்து வந்தா ஆண்டவர் என்ன அப்படியே கனப்படுத்தணும், என்ன பெருமைப்படுத்தணும் நினைக்கிறேனே. ஆனா இயேசு வேற மாதிரி கற்றுக் கொடுக்கிறாரு. நான் என்ன நினைக்கிறேன், நிறைய ஊழியம் செஞ்சிருக்கேன், ஆத்மாதயம் பண்ணிருக்கிறேன், இவ்வளவு இடைவிடாம ஊழியம் செய்ற ஆண்டவர் என்னை கனப்படுத்தி என்னை பெருமைப்படுத்தி பெருமையா பேசி உயர்த்தணும்னு நான் எதிர்பார்க்கிறேனே. எப்ப என் இருதயம் இயேசு மாதிரி இருக்குதா? இங்க இயேசுவே கற்றுக் கொடுக்கிறார். அந்த வேலைக்காரனை கூட்டிக்கிட்டு வச்சு எஜமான அவனுக்கு உபச்சாரம் பண்ணுவானா? செய்ய மாட்டான். 10வது வசனத்துல முக்கியமான காரியம் சொல்ல, அந்தபடியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்கிறோம் என்று சொல்லுங்கள் என்றார். இயேசு கற்றுக் கொடுக்கிறார், இப்படிதான் நீங்க நடந்து கொள்ளணும். அநேக வருஷத்துக்கு முன்னால் இந்த வசனத்தை கொண்டு என்கிட்ட பேசினார், என்னை கற்றுக் கொடுத்தார். என் ஆரம்பத்தில் எனக்கு அது இருந்துச்சு. நம்ம ஊழியம் செய்தா எல்லாரும் பெருமையா பேசணும், என்னை கனப்படுத்த அந்த எண்ணெல்லாம் இருந்துச்சு எனக்கு. உண்மையில நான் சொல்றேன்னா, ஊழியம் செஞ்சா ஒரு பெருமை, ஒரு கனம், மற்றவங்களுடைய மதிக்கணும் அப்படிலாம் நினைச்சேன் உண்மையில. அப்ப ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார், இதுக்குதான் நீ ஊழியம் செய்றியா? எல்லாரும் என்ன மதிக்கணும், கனப்படுத்தணும், உயர்த்தணும்னு சொல்லி நீ இன்னும் வேலைக்காரன் தான். ஆண்டவர் பாடம் கற்றுக் கொடுத்தார். கடமை செய்திருக்கிறேன், அது அவருடைய கிருபை. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், அப்பிரயோஜனமான அன்பிராஃபிட்டபிள் சர்வன்ட் ஆஃப் காட். என்னால ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம்? கிருபையா பயன்படுத்துறார், அவ்வளவுதான். யோசிச்சு பாருங்க, கிருபை. நம்ம என்ன ஊழியம் செய்தாலும் நம்முடைய திறமை, நம்முடைய முயற்சி, நம்முடைய பலன் இல்ல. கிருபை, கிருபை, கிருபை. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் தான் நான் செய்திருக்கிறேன். அது என்னுடைய கடமை. எனக்காக ஜீவனை கொடுத்த என் தகப்பனுக்கு நான் செய்யணும், அது என்னோட மேல விழுந்த கடமை. அதுல பெருமை பாராட்ட என்ன இருக்கிறது? இயேசு அதை கற்றுக் கொடுக்கிறார். அதனால தான் அவர் எந்த இடத்துல பெருமையா பேசுறத பார்க்கவே முடியாது. பாருங்க, ஆண்டவர் சுகமாக்குறாரு. ஆண்டோடைய வல்லமை போய் சுகமாக்கிட்டு 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ நடுக்கத்தோடு வந்து சாட்சி சொல்ல, ஆண்டு சொல்ல, மகளே திடன்கொள், என் வல்லமை பத்தியா அவனை குணமாக்கிட்டு. அப்படி சொல்லல, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் மகளே, நீ விசுவாசித்த உனக்கு இந்த அற்புதம் நடந்திருக்குது. இயேசு என்கிட்ட இருந்து வல்லமை பார்த்து என்னுடைய அபிஷேகம் என்ன வல்லம். இன்னைக்கு நம்ம பேசுறல்ல, என் அபிஷேகம் என்ன தெரியுமா? என் மேல இருக்கிற அபிஷேகம் என்ன தெரியுமா? எவ்வளவு வல்லமை தெரியுமா? எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா? வேண்டாம், அந்த வீண் பெருமெல்லாம் நமக்கு வேண்டாம். இயேசுவிடத்துல கற்றுக்கொள்ளணும். அவர் என்ன சொல்றாரு? உன்னுடைய விசுவாசம் தான் உனக்கு அற்புதம் கொண்டு வந்துச்சு மகளே, நீ சமாதானத்தோட போ. அதான் இயேசு. அந்த இருதயம் எனக்கு வேணுமே, அப்படிப்பட்ட ஒரு இருதயம் எனக்கு வேணுமே. இயேசு கிறிஸ்து தான் பெருமை பாராட்ட தகுதி உள்ளவர். அவர் அவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர், அவ்வளவு ஜெபம், அவ்வளவு தியாகம், அவளோடு நின்னவர். அவருக்கு தான் பெருமை பாராட்டுறதுக்கு தகுதியே இருக்குது. அவரே பெருமை பாராட்டுவதில்லை. நீ என்ன நல்ல போதகன்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதுதான் இயேசு. ஓ விசுவாசம் உனக்கு ராஜ்யத்தை கொண்டு வந்துச்சு, ஓ விசுவாசம் உனக்கு அற்புதத்தை கொண்டு வந்துச்சு அப்படிதான் சொல்றாரு. ஏன் வல்லமை அப்படின்னு ஆண்டவர் சொல்லவே இல்லையே. இல்ல, நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த தாழ்மை நமக்கு ரொம்ப அவசியம். இயேசுவை போல தாழ்மை. அப்ப நம்ம ஒரு காரியம் செய்த ஆண்டவர் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர். அது பேருக்கு நான் சொல்லுவதில்லை, சொல்லும் போது என் இருதயம் தேவனுக்கு முன்பாக அது காணப்படுகிறது, திறந்த ஒரு இருதயமாய் காணப்படுகிறது. நான் மேடையில மாத்திரம் இல்ல, ரூமுக்கு போய் தேவ சமூகத்தில் நிற்கும் போதே, ஆண்டவரே இதுக்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல, இந்த ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல நான் தகுதி உள்ளவன் அல்ல, நீங்க என்னை பயன்படுத்துவதற்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல, ஒன்னே ஒண்ணு முடிய கிருபை, 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 அவ்வளவுதான். மக்கள் சொல்லுவாங்க என்ன வேணாலும்,
ஆண்டவர் எனக்கு ஒரு கற்றுக் கொடுத்தார் ஆரம்ப நாட்கள்ல. அதாவது நான் உன்னை பயன்படுத்தும் போது ஒரு கூட்ட மக்கள் புகழுவாங்க, இன்னொரு கூட்ட மக்கள் பொறாமையினால உன்னை இகழுவாங்க. நீ என்ன செய்தாலும் குற்றம் சொல்லுவாங்க, உனக்கு விரோதமா பேசுவாங்க, எழுதுவாங்க, செய்வாங்க. ஆனா ஒரு கூட்ட மக்கள் உன்னை புகழுவாங்க, அவங்க சுகமாக்கப்படுறாங்க, ஆசீர்வதிக்கப்படுறாங்க, ரட்சிக்கப்படுறாங்க. ஆமா ஆண்டவர், இது அப்ப என்ன செய்யணும்? அப்ப ஆண்டவர் சொன்னாரு, உன்னை புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் இருதயத்துக்குள்ள அது போயிடக்கூடாது. இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுறணும். புகழதான் செய்வாங்க, ஏன்னா அவங்க அற்புதம் பெற்றாங்க, உடனே புகழுவாங்க. அது உன் இருதயத்துக்குள்ள போயிடக்கூடாது. கவனம். என் ஊழியத்தின் ஆரம்ப காலத்துல அப்பதான் நான் பெரிய நற்செய்தி கூட்டம்லாம் நடக்குது, ஜனங்க நிறைய கூட்டங்கள்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு ஊழியக்காரர் அவர் பேசுவார், பிரதர் நீங்க ஊழியத்துல டாப்ல வரேன்னு ஒண்ணு செய்யணும். என்னது அப்படின்னு கேட்டேன். அதாவது கூட்டம் ஆரம்பிச்ச பிறகு அந்த டைமுக்கு தான் மேடைக்கு வரணும், அப்படி உட்காரணும், பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே ஓடிடணும். பிரசங்கம் பண்றீங்க, ஜெபிக்கிறீங்க, முடிச்ச உடனே நீங்க அப்ஸ்காண்டட் ஆயிடணும், ஓடிடணும், யாரையும் பார்க்க கூடாது, ஓடிடணும். அவர் எனக்கு ஆலோசனை சொல்லி கொடுத்தாரு. என் ஆரம்ப காலம் அப்ப கூட்டம் வளர்ந்துகிட்டு வந்தவர் சொன்னார், அப்பதான் நீங்க அப்படின்னாரு. அப்படியா? ஓ, இவங்கெல்லாம் பெரிய அனுபவம் உள்ள ஊழியக்காரங்க, பெரிய ஊழியக்காரங்க இப்படி அனுபவத்தில் சொல்றாங்களே நினைச்சேன். நான் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட போய் சொல்ற பழக்கமா? ஆண்டவர்கிட்ட போய் கேட்டேன். அவர் சொன்னார், அவன் சொன்னா இவன் சொன்னா நீ கத்துக்கொள்ளாத, என்கிட்ட கத்துக்க. நான் ஜனங்களை விட்டு விலகி ஓடல, ஜனங்களோட இருக்கிறவன் தான் ஊழியக்காரன். அவங்களுக்கு தானே நீ வேலைக்காரன், அவங்களுக்கு உதவி செய்ய தானே ஒன்னா வச்சிருக்கிறேன், அவங்கள ஆறுதல் படுத்த, அவங்களுக்கு என் வார்த்தையை சொல்ல, அவங்கள ஆசீர்வதிக்க தானே உன்னை வேலைக்காரனா வச்சிருக்கிறேன். நீ ஓடி போயிட்டேன்னா எல்லாரும் புகழ்வாங்களோ, அவரை பார்க்கவே முடியாதுப்பா. வேலைக்காரன் நீ. இயேசு கற்றுக் கொடுத்தாரல்ல, இல்ல ஐ எம் எ லீடர், நான் அப்படி இருப்பேன், எல்லாம் பரிமாறுங்க, நான் அப்படிதான் இருப்பேன், எனக்கு அது கொடுங்க எதுங்க, அப்படி இல்லை. மக்களோடு இணைந்து வாழ்வது, அதுக்கு தான் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இயேசுவனிடத்திலே கற்றுக்கொள்ளணும். அந்த மனத்தாழ்மை எனக்கு தாங்க. இன்னும் நான் ஜெபிக்கிறேன், இன்னும் எனக்கு போதாது என்று தான் நான் உணர்கிறேன். அந்த தாழ்மை இன்னும் எனக்கு போதாது, இன்னும் என்ன தாழ்த்தணும், இன்னும் இப்படி நடக்கணும். அதனால தான் யார் பெருமையா பேசினாலும் உள்ளத்துக்குள்ள போகாது, யார் என்னை திட்டினாலும் உள்ளத்துக்குள்ள போய் என்ன பாதிக்காது. இந்த காலம் வாங்கி இந்த காலம் போயிடும், அவ்வளவுதான். புகழ்ந்தாலும் அப்படியா, அது அவங்க அறியாமையினால புகழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு போய்கொண்டே இருப்பேன் நான், அவ்வளவுதான். அவர் முழங்கால் போட்டு ஜெபிக்கிறாருங்க, மண் தரையில முழங்கால் போட்டு ஜெபிக்கிறாருங்க. இயேசு கெத்செமனே தோட்டத்துல முகங்குப்புற விழுந்து ஜெபிக்கிறாருங்க, தரையில மண்ணுல. நம்ம கார்பெட்ல கூட முகங்குப்புற விழ நமக்கு இடம் கொடுக்க மாட்டேங்குதே நம்முடைய மரியாதை, பெருமை. கார்பெட்ல அவர் மண் தரையில முகங்குப்புற விழுந்து ஜெபிக்கிறாரே இல்ல. வனாந்தரத்தில் போய் அவர் ஜெபிச்சாருன்னா அங்க போய் முழங்கால் போட்டு நின்று ஜெபிக்கிறாரே. இயேசுவிடத்திலே கற்றுக்கொள்ளுவோம், வேற யாரிடத்துல இல்ல, இயேசுவனிடத்திலே கற்றுக்கொள்ளுவோம். எவ்வளவு இருக்குது பாத்தீங்களா? இயேசு பற்றி தியானிக்க தியானிக்க நீங்க சொல்றீங்களா, இருதயத்துல கை வைங்க, இயேசுவே இந்த தாழ்மை எனக்கு வேணும், உங்க தாழ்மை எனக்கு தாங்க. எனக்குள்ள பண பெருமை இருக்குது, ஜாதி பெருமை இருக்குது, குடும்ப பெருமை இருக்குது, ஆவிக்குரிய பெருமை இருக்குது, பதவி பெருமை இருக்குது. ஆண்டவரே இந்த பெருமை எல்லாம் எனக்கு வேண்டாம், இந்த பெருமையெல்லாம் எடுத்து போடுங்க. நான் ஊழியக்காரன்ற பெருமை இருக்குது, என்கிட்ட நிறைய பேர் வர்றாங்கன்னு பெருமை இருக்குது, தீர்க்க தரிசனம் சொல்றேன்னு பெருமை இருக்குது, என் மூலமா அற்புதம் நடக்குது அப்படின்னு பெருமை இருக்குது. வேண்டாம் ஆண்டவரே, அந்த பெருமையான சிந்தை கூட வேண்டாம் ஆண்டவரே. குடும்ப பெருமை, மற்றவர்கள் அற்பமாக நினைக்கிற பெருமை வேண்டாம் ஆண்டவரே. எனக்கு மனத்தாழ்மை தாங்க இயேசுவே. உம்மை போல மனத்தாழ்மை எனக்கு தாங்க ஆண்டவரே. உம்மை போல மனத்தாழ்மை எனக்கு தாங்க. இருதயத்திலே எனக்கு தாழ்மை தாங்க. தாழ்மையின் ஆவியினால் என்னை நிரப்புங்க 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 ஆண்டவரே. தாழ்மை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு தாழ்மையின் ஆவியை கொடுங்க. பெருமைக்கு இடம் கொடுக்காதபடி நான் தாழ்மையாய் ஊழியம் செய்ய வாழ்வதற்கு எனக்கு கிருபை தாங்க. உங்களை போல என்னை மாற்றுங்க ஆண்டவரே. என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.